பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் த ஹியூமன் சைக்கிள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் சாப்டர் 2, அதன் தலைப்பு தி ஏஜ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 4, 5, 6 பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த செஷன்ல 7, 8, 9 பார்க்கலாம். இந்த ஹியூமன் சைக்கிள் என்பது எப்படி மனித சமுதாயம், அதனுடைய ஒரு மனித சமுதாயம் அதனுடைய ஒரு அந்த ஒரு சக்கரத்தில் பல்வேறு காலகட்டத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அமைப்புகள் மாறுபடுகின்றன. ஆரம்ப காலகட்டத்தில் சிம்பாலிக் ஏஜ், சங்கேத குறிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு காலம். அதற்கு அடுத்து வந்தது கன்வென்ஷனல் டைப்பல் ஏஜ். கன்வென்ஷனல் மரபுகளை ஒட்டி இருகத் தழுவிய செயல்பட்ட ஒரு சமுதாய அமைப்பு. அதில் தனிமனித உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டன. அது எது மரபு அதை ஒட்டி அமைந்துள்ள அதிகார வர்க்கங்கள், அமைப்புகள், அதனுடைய சொல்படி ஒரு தனி மனிதன் செயல்பட வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. அதற்கு எதிராக எழும்பிய அமைப்புதான் காலகட்டம்தான் தனி மனிதனை சார்ந்த அந்த காலம், ஏஜ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் அண்ட் ரீசன். தனி மனிதனுடைய சிந்தனை இதை ஒட்டி அமைந்ததுதான். இதுல பகவான் என்ன கோருகின்றார்? இந்த தனி மனிதனை ஒட்டி அமைந்த சமுதாயத்துல என்ன செய்கின்றான் தனி மனிதன்? அவனுக்கு எதன் மூலமாக அறிவு என்பது கிட்டுகின்றதோ அதன்படி அவன் அனைத்தையும் அமைத்து கொள்ள விரும்புகின்றான். ஆரம்ப காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு அடிப்படையில் ஒரு தனி மனிதன் செயல்பட வேண்டியிருந்ததால் மேற்கத்திய நாடுகளில் அவனுடைய இந்த அடிப்படையாக துவங்குவது என்பது மதத்தின் அடிப்படையில் அமைந்தது, தியலாஜிக்கல் ரீசனிங். கிழக்கத்திய நாடுகளில் ஆன்மீகத்தை ஒட்டிய எழும்பியுள்ள தத்துவ அமைப்புகள், பிலாசபிஸ், அதை ஒட்டி இத்தகைய தனிமனித சிந்தனைகள் எழுந்தன. அதே போல சமுதாயத்திலும் அரசியலிலும் சரி, ஒரு சமுதாயத்தில் அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும், ஒரு அமுக்கப்பட்ட நிலையிலிருந்து அனைவரையும் சம உரிமை அளித்து அதன் ரீதியில் சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் இத்தகைய இயக்கங்கள் துவங்கின. ஆரம்பத்தில் மதம் சார்ந்த அந்த அமைப்புகள் தோன்றினாலும் இறுதியாக சமுதாயம் மற்றும் அரசியல் ரீதியான அமைப்புகள் தான் முன்னின்று இத்தகைய தனிநபர் சார்ந்த இயக்கங்களை வழி நடத்தின. மேற்கத்திய நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தனி மனிதனுடைய ஒரு சுதந்திரம் என்பது எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது என்றால், எதற்கு எதிராக எழுந்தது என்றால், அந்த காலகட்டத்தில் ரொம்ப மேலோங்கி இருந்த அந்த சர்ச், அதை ஒட்டி அதிகார அமைப்புகள் அவைகளுக்கு எதிராக அமைந்தது. இவைகளை தனிமனித எழுச்சிகள் எல்லாம் எதற்காக தோன்றின என்றால், மேற்கத்திய நாடுகளில் இந்த புனித நூல்கள், இந்த கிறித்துவ வழிபாட்டு முறைகள், இவர்களுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன,
அதை கண்டறிவது என்கின்ற ரீதியில் இவைகள் எல்லாம் எழுந்தன. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அந்த சர்ச்சினுடைய ஆதிக்கம் மிகவும் வலிமையாக இருந்ததால் அதன் பெயரில் வன்முறைகள் நடைபெற்றன. தனிமனித உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டன. இவைகளுக்கு எதிராக எழுந்தது தான் மேற்கத்திய நாடுகளில் தனிமனிதனை சார்ந்த அமைப்புகள் என்பது. கிழக்கத்திய நாடுகளிலும் இத்தகைய அமைப்புகள் எழுந்தன. ஆனால் கிழக்கத்திய நாடுகளில் எதை ஒட்டி அமைந்தது என்றால் ஒரு சீர்திருத்தம், ஆன்மீக சீர்திருத்தம் என்கின்ற அமைப்பில் தான் எழுந்தனவே ஒழிய ஒரு ஆன்மீகத்தை மறுத்தல், ரேஷனலிசம் என்கின்ற நோக்கத்துடன் இந்த இயக்கங்கள் எல்லாம் தோன்றவில்லை. ஆனால் இந்த மேற்கத்திய நாடுகளில் தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அந்த இத்தகைய அறிவுக்கு புறம்பாக எவையெல்லாம் தோன்றியதோ, தோற்றமளித்ததோ, எவையெல்லாம் நடைமுறையில் இருந்ததோ அவைகளுக்கு எதிராக இந்த இயக்கங்கள் எல்லாமே எழுந்தன. மேற்கத்திய நாடுகளில் என்ன நடைபெற்றது என்றால் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. எல்லாமே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கு, ஒரு உண்மையை கண்டறிய வேண்டும் என்கின்ற ஆவல், கிரேக்க நாட்டு, ரோமானிய நாட்டு அவனுடைய தாக்கங்களின் காரணமாக ஐரோப்பிய சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கும், ஒரு உண்மையை கண்டறிதல் என்கின்ற நோக்கில் மனித சமுதாயம் அமைந்தது. இந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தனிப்பட்ட ஒரு அமைப்பு என்பது மேற்கத்திய நாடுகள்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் இத்தகைய அடிப்படையில் தான் அமைத்தன. எல்லாமே ஒரு புதிய கோணத்தில் பார்த்தல், ஒரு புதிய உண்மைகளின் பெயரில், ஒழுங்கின் பெயரிலும் சமுதாயத்தில் அமைத்தல் என்கின்ற ரீதியில்தான் அந்த சமுதாயம் என்பது அமைக்கப்பட்டது. இருந்தாலும் இதில் என்ன நடைபெற்றது என்றால், இந்த தனிமனிதனுடைய ஒரு கணிப்பு, தனிமனிதனுடைய செயல்பாடு எவ்வித ஒரு கட்டுப்பாட்டுக்கும் ஒழுங்கிற்கும் உட்படாமல் நடைபெறும் பொழுது அங்க என்ன நடைபெறுகின்றது, அந்த சமுதாயம் ஒரு தவறான பாதையை நோக்கி செல்லும் ஒரு அபாயம் அங்கு ஏற்பட்டது. இருந்தாலும் இங்கே என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த ஒரு ஒழுங்குபடுத்துதல், ஏனென்றால் தனிமனிதனுடைய செயல்பாடு என்பது எதை ஒட்டி போக போக அமைந்தது என்றால், அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும், அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யவுமே அந்த தனிமனிதனுடைய எழுச்சி என்பது அந்த திசையில்தான் பயணித்தது. பின்பு அதை ஒரு சமுதாயம் ஒட்டிய ஒரு தார்மீக நெறிகள், அவைகளின் மூலமாக இவைகள் எல்லாம் நெறிப்படுத்தப்பட்டன. ஒரு தனிமனிதனுடைய ஆசையும் சரி, தனிமனிதனுடைய தேவைகளும் சரி, சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த நலன்களுக்கு ஒப்ப இவைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டன. இரண்டாவது, இந்த தனிமனிதனை ஒட்டிய அந்த காலகட்டத்தில் இரண்டு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டன. ஒன்று, ஒரு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான உண்மை, அதன்படிதான் அனைவரும் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம், என்கின்ற ஒரு தேவை. ஏனென்றால் ஒரு பொதுவான உண்மையின் பெயரில் அனைவரும் செயல்படும் பொழுது அங்கே முரண்பாடு ஏற்படாது. இரண்டாவது, ஒரு அனைவருக்கும் ஒரு பொதுவான உண்மை, அந்த உண்மை
என்ன அந்த உண்மையினுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால், அந்த ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆசையும் தேவையும் அந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த நலனுக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம் அது ஒரு பாதுகாக்கும் ஒரு அமைப்பாக ஒரு பொதுவான உண்மை அந்த காலகட்டத்தில் செயல்பட்டது. இந்த 2 விஷயங்கள் என்பது மேலோங்கி காணப்பட்டன. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஒரு பொதுவான உண்மை. இரண்டாவது, ஒரு பொதுவான உண்மை தனிமனிதனுடைய ஆசையும் அவனுடைய நலனும் சமுதாயத்தினுடைய நலனுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் தீங்கு விளைவிக்காத வண்ணம் அந்த உண்மைகள் எல்லாம் அனுசரிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் தான் இந்த ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகள் இதன் அடிப்படையில் ஒரு புதிய சமுதாயத்தை அமைக்க முற்பட்டன. ஆகையினால் இந்த 2 விஷயங்கள் இந்த தனிமனிதனை ஒட்டி அமைந்த இயக்கங்கள், அதை ஒட்டி அமைந்த சமுதாயங்களில் இந்த அம்சங்கள் எல்லாம் காணப்பட்டன என்று பகவான் கூறுகின்றார். இப்ப paragraph 7, 8, 9ல பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த தனிமனிதனை ஒட்டி தனிமனிதனுடைய சிந்தனை தனிமனிதனுடைய சிந்தனை அந்த ஐரோப்பாவில் அந்த காலகட்டத்தில் தோன்றிய விஞ்ஞானபூர்வமான வெறும் பகுத்தறிவை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படும் அந்த நிலை எதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் அது உதவியது என்றால், அந்த தனிமனிதனுடைய நலனை பாதுகாக்கவும், ஒரு இறுகிய மரபுகள், அதனுடைய கட்டுப்பாடுகள், அத்துமீறல்கள் இவைகளிலெல்லாம் தனிமனிதனை பாதுகாக்கவும் இவைகள் எல்லாம் உதவியன. அந்த சயின்டிபிக் டிஸ்கவரிஸ், ரேஷனலிஸ்ட் அப்ரோச் இவைகள்லாம் உதவியன. காலப்போக்கில் என்ன ஆயிற்று என்று பகவான் இந்த paragraph 7, 8, 9 இதில் குறிப்பிடுகின்றார் என்றால், எந்த அமைப்புகள் தனிமனிதனுடைய அந்த ஒரு உரிமைகளுக்காக அவைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டனவோ, இறுதியில் அந்த அமைப்புகளே அந்த தனிமனிதனுடைய உரிமைகளை பறிக்கும் வண்ணம் செயல்பட்டன. தனிமனிதனுடைய உரிமை பறிக்கப்பட்டு ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு, ஒரு அரசை சார்ந்த ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு, அதனுடைய கட்டுப்பாட்டில் கீழ் ஒரு தனிமனிதன் செயல்படும் வண்ணம் இவைகள் எல்லாம் அமைந்தன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம paragraph 7, 8 அதுக்குள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 2, The Age of Individualism and Reason, paragraph 7. They found and held it with enthusiasm in the discoveries of physical science. The triumphant domination, the all-shattering and irresistible victory of science in 19th century Europe is explained by the absolute perfection with which it at least seemed for a time to satisfy these great psychological wants of the Western mind. Science seemed to it to fulfill impeccably its search for the true supreme desiderata of an individualistic age. Here at last was a truth of things which depended on no doubtful scripture or fallible human authority, but which Mother Nature herself had written in her eternal book for all to read who had patience to observe and intellectual honesty to judge. Here were laws, principles, fundamental facts of the world and of our being, which all could verify at once for themselves, and which must therefore satisfy and guide the free individual judgment, delivering it equally from alien compulsion and from erratic self-will. Thank you. Explanation. The salient points படிங்க. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. Oh, okay. You please proceed. Okay. Salient points.
The victorious domination of science in 19th century Europe is owing to its ability to satisfy the psychological wants of the Western mind with absolute perfection. It seemed to fulfill the two supreme requirements of an individualistic age. Science revealed the truth of things which no longer depended on the doubtful scripture. It was revealed by the Mother Nature herself to all those having patience and intellectual honesty in finding the truth. The scientific laws, principles, and fundamental facts could be verified by all and could guide the individual judgment, not being subject to outside compulsion and erratic self-will. Thank you, sir. Thank you. மேற்கத்திய நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசிக்கல் சயின்ஸ் எஸ்பெஷலி இந்த 19th century, அதாவது 1800லேருந்தே ஆரம்பித்து விட்டது. 1800, the early part of 1800s. அதிலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் வந்தது. அதுதான் வந்து இந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரி வந்ததுனால தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. எஸ்பெஷலி இங்கிலாந்து போல நாடுகளில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்தது, நிறைய பவர் வந்தது. அது வந்து அவங்க வந்து மிலிட்டரிக்காக யூஸ் பண்ணி நிறைய நாடுகளை அவர்கள் ஆக்கிரமித்தார்கள். இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்தது. ஆரம்பத்தில் எது வந்தது அப்படின்னா சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் தான் வந்தது. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க அந்த காலகட்டத்தில். அது வந்து ரொம்ப அந்த சயின்டிஃபிக் லாஸ் எல்லாம் வந்து அதோடைய இது வந்து எப்படி செயல்பட்டது என்றால் ஒரு முழு பூரணத்துவத்துடன் செயல்பட்டன. அப்சல்யூட் பெர்ஃபெக்ஷன். இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அப்போ மனித வர்க்கத்தினுடைய உளம் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்தன. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப சப்ரஸ்டு ஸ்டேட்டாக இருந்தது. எல்லாமே வந்து அந்த ரிலிஜியஸ் டாமினேஷன் இருந்தது, சூப்பர்ஸ்டிஷன்ஸ் சரியாக இருந்ததுனால இந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் வந்து அந்த காலகட்டத்தினுடைய மனதிற்கு எது தேவையோ அதை திருப்திப்படுத்தின. ரெண்டு விஷயங்களை வந்து அந்த தனிமனிதனை சார்ந்திருக்கும் அந்த காலகட்டம், தனிமனிதனுக்கு முக்கியத்துவம் தரும் அந்த காலகட்டம், இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ். அது வந்து ரெண்டு முக்கியமான அடிப்படை தேவைகளின் பேரில் தான் இந்த காலகட்டம் அமைந்தது. அந்த ரெண்டு தேவைகளையும் இது பூர்த்தி செய்தது. என்ன அப்படின்னா, நம்பர் 1 வந்து அது வரைக்கும் என்ன எதை நம்பி ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது அமைக்கப்பட்டது என்றால் எல்லாமே வந்து ஒரு ஹோலி ஸ்கிரிப்சர். அது என்ன சொல்கின்றதோ அதைத்தான் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து எல்லாமே சயின்டிஃபிக் லாஸ். அது வந்து இது மாதிரி ஒரு விஷயங்களை நம்பி இல்லை. அது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லாஸ் விச் அதுல என்ன முக்கியமான விஷயம்னா அதை யார் வேணாலும் அது வந்து வெரிஃபை பண்ணி அது உண்மையா பொய்யாங்கிறது கண்டுபிடிச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னா இயற்கையே தன்னுடைய விதிகளை அனைவருக்கும் தெரியப்படுத்துவது போல இந்த சயின்டிபிக் லாஸ், இந்த விஞ்ஞானபூர்வமான விதிகள் எல்லாம் எதை உண்மையிலே தெரியப்படுத்துகிறேன் என்றால் இந்த இயற்கை எல்லாமே இயற்கையினுடைய விதிகளை விஞ்ஞானம் என்ன செய்தது, வெளிச்சம் போட்டு காட்டியது. அது எல்லாரும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து உண்மை எதுவோ அதை உண்மை யாரெல்லாம் கண்டறிய வேண்டும் என்று முயற்சித்தார்களோ அந்த உண்மை அவர்களுக்கு விளங்கியது. இரண்டாவது, இந்த விதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு இந்த விதிகள், இந்த உண்மைகள், இந்த சயின்டிஃபிக் லாஸ், பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் வந்து எல்லாராலையும் எப்போ வேணாலும் ஒரு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகும். ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மை அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் அது பொருந்தும். இந்த இடத்துக்கு தான் பொருந்தும்னு சொல்ல முடியாது. எனிபடி கேன் வெரிஃபை இட்.
அது வந்து அதன்படி ஒரு தனி மனிதர் வழிநடத்த தனி மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை அதன்படி அமைத்துக் கொள்ள முடியும். வெளியிலேந்து ஒருவர் வந்து கம்பல் பண்ணி இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உண்மையை கண்டறிவதன் மூலம் அவர் தன்னுடைய வாழ்வில் இந்த உண்மையை கண்டறிந்து செயல்படுத்த முடியும். அவுட் சைட் கம்பல்ஷனே இங்க இருப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகின்றது. அதனால இந்த விஷயங்கள் தான் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் அதனுடைய சுப்ரீம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவைகளை பூர்த்தி செய்தன. இந்த 2 விஷயங்கள் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The attempt to govern and organize human life by verifiable science, by a law, a truth of things, an order and principles, which all can observe and verify in their ground and fact, and to which, therefore, all may freely and must rationally subscribe, is the culminating moment of European civilization. It has been the fulfillment and triumph of the individualistic age of human society. It has seemed likely also to be its end, the cause of the death of individualism and its putting away and burial among the monuments of the past. Thank you. Salient points. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. To govern and organize human life by verifiable scientific law and truth of things, and to which all can rationally adhere, is the culminating movement of European civilization. It marks the fulfillment and triumph of the individualistic age. At the same time, it has also seemed to be the cause of the end of individualism. Thank you, sir. ரொம்ப பகவான் வந்து இந்த இடத்துல நிறைய இண்டிவிஜுவலிஸ்டிக் லைஃப் எப்படி உயர்வா போச்சு, எப்படி அது திசை மாறியது, எந்த நோக்கத்திற்காக அது தோன்றியதோ அதுவே அந்த நோக்கத்திற்கு எதிராகவே அது திசை மாறியது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க வந்து எப்படின்னா மனித வாழ்வு, அந்த விஞ்ஞான விதிகள், அதில் உள்ள உண்மைகள், அதன் அடிப்படையில் மனித வாழ்வு என்பது அமைக்கப்பட்டது. அது வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு வந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ஏன்னா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஒரு விதியாகத்தான் விஞ்ஞான விதிகள் இருக்கின்றன. அது வந்து ஒருவருக்குத்தான் பொருந்தும், மற்ற நாடுகளுக்கு பொருந்தாது என்று அந்த பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. யார் வேணாலும் அந்த விஞ்ஞான விதிகளை சோதித்து பார்த்து உண்மை என்று தெரிந்து கொள்ளலாம். அதுதான் அந்த சயின்டிபிக் லாஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை. இதுதான் வந்து இத்தகைய ஒரு உண்மையை ஒட்டி அமைந்த வாழ்வு என்பது ஐரோப்பிய சமுதாயத்தில் அந்த காலகட்டத்தில் தோன்றியது. எல்லாமே வந்து ரேஷனலிசம் அண்ட் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே இதை ஒட்டிதான் தனிமனித வாழ்வும் அமைந்தது. இதுதான் வந்து இந்த ஐரோப்பிய அந்த நாகரிகத்தினுடைய ஒரு உச்சகட்ட இயக்கமாக, அந்த இயக்கத்தினுடைய உச்சகட்ட நிலையாக அந்த காலகட்டத்தில் தோன்றியது. இது எப்போ அப்படின்னா எஸ்பெஷலி அந்த 19th செஞ்சுரியினுடைய எண்ட், அப்புறம் 20th செஞ்சுரியினுடைய ஆரம்பம் 1800லேருந்து 1900 அதில் கொஞ்சம் ஆரம்பம் வரைக்கும் இந்த காலகட்டம் தோன்றியது. கிட்டத்தட்ட 150 இயர்ஸ், அந்த இதுக்கு 125 இயர்ஸ் அது வரைக்கும் இப்படி தான் தோன்றியது. அப்புறம் என்ன ஆகிவிடுகின்றது என்றால், பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இதுவே வந்து அதனுடைய முடிவிற்கும் அதனுடைய மரணத்திற்கும் வித்திட்டது அப்படிங்கிறார். It has seemed likely also to be its end, the cause of death of individualism and its putting away and burial among the monuments of the past. அதுவும் ஒரு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சின்னங்களை போல அதுவும் புதைக்கப்பட்டது அப்படிங்கிறார்.
இது எப்படி மாறியது அப்படிங்கிறது பகவான் ரொம்ப அழகாக விளக்குகின்றார். எப்படி மாறுச்சு? இப்படிப்பட்ட ஒரு தனிமனிதனுடைய சுதந்திரத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இயக்கம், அந்த விஞ்ஞானத்தினுடைய விதிகளின் அடிப்படையும் பகுத்தறிவின் அடிப்படையிலும் எழுந்த இயக்கம் எப்படி அதற்கு எதிராகவே செயல்பட்டது அப்படிங்கிறத வந்து பகவான் அடுத்து வர பேராகிராஃப்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றார். அடுத்தது போகலாம். Paragraph 8. For this discovery by individual free thought of universal laws, of which the individual is almost a byproduct, and by which he must necessarily be governed, this attempt actually to govern the social life of humanity is conscious accordance with the mechanism of these laws, seems to lead logically to the suppression of that very individual freedom which made the discovery and the attempt at all possible. In seeking the truth and law of his own being, the individual seems to have discovered a truth and law which is not of his own individual being at all, but of the collectivity, the pack, the hive, the mass. The result to which this points, and to which it still seems irresistibly to be driving us in a new ordering of society by a rigid economic or governmental socialism, in which the individual, deprived again of his freedom in his own interest and that of humanity, must have his whole life and action determined for him at every step and in every point, from birth to old age, by the well-ordered mechanism of the state. Footnote is given. We already see a violent, though incomplete, beginning of this line of social evolution in fascist Italy, Nazi Germany, communist Russia. The trend is for more and more nations to accept this beginning of a new order, and the resistance of the old order is more passive than active. It lacks the fire, enthusiasm, and self-confidence which animates the innovating idea. Thank you, sir. பகவான் வந்து இது எந்த எஸ் மேடம் படிங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல நீங்க படிங்க, அப்புறம் சொல்றேன் நான் உங்களுக்கு. Okay, sir. Salient point. The attempt to govern the social life of humanity in accordance with the universal laws seems to lead logically to suppression of that very individual freedom. Instead of seeking the truth and law of his own being, he ends up discovering the truth and law of the collectivity, the mass. As a result, it is driving the society to a new order marked by a rigid economic or governmental socialism in which the individual is again deprived of his freedom and must have his whole life and action determined by the mechanism of the state. Thank you, sir. Thank you, madam. Thank you. பகவான் வந்து இந்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது, எஸ்பெஷலி இந்த ஹியூமன் சைக்கிள் படிக்கும்பொழுதும் சரி, இதெல்லாம் படிக்கும்பொழுது ரொம்ப நம்மை வந்து ரொம்ப ஒரு வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்த உண்மைகள் எல்லாம் எப்படி நமக்கு வந்து பகவான் வந்து இந்த உலகத்தினுடைய மனிதனுடைய சமுதாயத்தையே அப்படியே மிகவும் ஆழமாக அவர் அறிந்து அது எப்படி வந்து அது மேலோட்டமாக பார்த்தா நமக்கு இந்த உண்மைகள்லாம் தெரியாது. ரொம்ப ஆழமாக அதற்கு ஒவ்வொரு சமுதாயமும் எப்படி செயல்படுகின்றன, ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி செயல்படுகின்றன, அதற்கு பின்னால் வந்து எப்படி இந்த உண்மைகள் எல்லாம் செயல்படுகின்றன அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஒரு த்ரெட்பேர் அனாலிசிஸ் பகவான் கொடுக்கின்றார். ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப இதை படிக்க படிக்க நமக்கு வந்து மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. எப்படி இவ்வளவு தெளிவாக இந்த விஷயங்களை எல்லாம், உலகம் சார்ந்த விஷயங்கள் வெவ்வேறு சமுதாயங்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை ஒன்றுடன் ஒன்று கோர்த்து இவ்வளவு அழகாக பகவான் நமக்கெல்லாம் வழங்குகின்றார் என்பதை பார்க்கும் பொழுது
நம்ம எல்லாம் மீண்டும் மீண்டும் வியப்படைகின்றோம். இது வந்து எப்படின்னா, எப்படி இந்த ஆரம்ப காலகட்டத்தில் அமைந்தது, எப்படி இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனிதனுடைய உரிமையினுடைய எழுச்சியின் காரணமாகத்தான் மேற்கத்திய நாடுகளில் வந்து எல்லாமே வந்து அமைந்தன. தனிமனிதன் வாழ்வு என்பது விஞ்ஞானபூர்வமாக, விஞ்ஞானத்தினுடைய விதிகள், அதே போல ரேஷனலிசம், பகுத்தறிவை ஒட்டி எல்லாமே தனிமனித வாழ்க்கை எல்லாம் அமைந்தன. எல்லாமே வந்து அந்த பொதுவான விதிகள்ல அந்த தனிமனிதன் என்பவன் அதனுடைய விதிக்கு உட்பட்டவனாகத்தான் காணப்படுகின்றான். அதன் அடிப்படையில் தான் அவனும் வழிநடத்தப்படுகின்றான். அப்புறம் அதே போல இந்த விதிகளின் அடிப்படையில் தான் அந்த சமுதாய வாழ்வும், மனிதனுடைய சமுதாய வாழ்வும் அதன் அடிப்படையில் தான், இந்த விதிகளின் அடிப்படையில் தான் வழிநடத்தப்படுகின்றன. இதே விதிகள் என்ன செய்தன என்றால், பகவான் என்ன கூறுகின்றார், எந்த விதிகள் இவ்வாறு ஒரு சமுதாயத்தை ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் அமைத்ததோ, அதே விதிகள் என்ன செய்தது என்றால், அந்த தனி மனிதனுடைய சுதந்திரத்தை அது ஒரு அமைக்கு வைக்கப்பட்ட நிலையில் ஆழ்த்தியது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எந்த தனி மனிதனுடைய அந்த ஒரு விழித்தெழுது என்பது இத்தகைய விதிகளை கண்டறிந்து, இத்தகைய விதிகளின் பெயர்தான் சமுதாயம் செயல்பட வேண்டும் என்று இந்த முயற்சிக்கு வித்திட்டதோ, அதே விதிகள் என்ன செய்தன என்றால் அந்த தனி மனிதனுடைய சுதந்திரத்தை முடக்கியன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் எப்படி என்றால், இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இது நம்ம எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா, தனிமனித அடக்குமுறை, தனிமனிதனுடைய உரிமைகள் வழங்க மறுக்கப்படுதல் என்பது ஒரு அரசு சார்ந்த முறையில் நடைபெற்றது. இந்த நாசி ஜெர்மனி, அதே போல ஃபாசிஸ்ட் இட்டலி குறிப்பிடுகின்றார் பகவான். அப்பொழுதெல்லாம் அந்த பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் வந்து இத்தகைய ஒரு அடக்குமுறையான ஒரு அரசாங்கத்தை 3 அரசியல் தலைவர்கள் வந்து மிகவும் வெற்றிகரமாக நடத்தினார்கள். ஒருவர் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்த ஸ்டாலின், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இத்தாலியை சேர்ந்த முசோலினி, மூன்றாவது வந்து நம்ம நாஜி கவர்மெண்ட் அதை நடத்திய ஹிட்லர். இவங்க 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது ஒரு அடக்குமுறையில உச்சகட்ட நிலையில் அவர்கள் மக்களை வந்து அடக்கி வைத்திருந்தார்கள். இவர்கள் 3 பேரும் குறித்தும் ஸ்ரீ அன்னை வந்து ரொம்ப கோருகின்றார்கள். இவங்க 3 பேருமே வந்து டிப்பிக்கல் தே ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அசூரிக் ஃபோர்ஸஸ் என்று அசுர சக்திகளினுடைய வெளிப்பாடுதான் என்று அன்னை கோருகின்றார்கள். இன்னும் மேலும் அன்னை என்ன கோருகின்றார்கள், ஸ்டாலின் அந்த காலகட்டத்தில் ரஷ்ய தலைவராக இருந்த அந்த ஸ்டாலின் என்பவர் மிகவும் வன்முறையில் ஈடுபட்டார். அவருக்கு அந்த மனிதனுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம நேயம் என்பதே சற்றும் இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு கொடுங்கோலான முறையில் அந்த ரஷ்ய சமுதாயத்தை அவர் அடக்கி ஆண்டார் என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார்கள். இது எல்லாத்துக்கும் பேசிஸ் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய முந்தைய காலகட்டம், அந்த விஞ்ஞானபூர்வமான விதிகள், ஒரு ரேஷனலிஸ்டிக் திங்கிங், இவைகள் தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு உதவியன. அதே சமயம் இத்தகைய ஒரு அரசியல் ஒரு அரசு சார்ந்த ஒரு வன்முறையை ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது கட்ட வைத்து விட்டன. ஒரு தனி மனிதன் வந்து தான் எந்த விதியின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதை கண்டறியும் முயற்சியில் இறங்கிய பொழுது
என்ன நடைபெறுகின்றது என்றால், அவன் தான் தன்னுடைய தனிப்பட்ட விதி என்ன என்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்த சமுதாயம் அதனுடைய விதி என்ன, அதன்படி தான் கட்டுண்டு செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான் அப்படிங்கிறார் பகவான். In seeking the truth and law of his own being, the individual seems to have discovered a truth and law which is not of his own individual being at all, but of the collectivity, the pack, the hive, the mass. இதுதான் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல நடைபெறுகின்றது. ஈவன் நவ் இட் இஸ் ஹேப்பனிங் இன் கம்யூனிஸ்ட் ரன் கவர்மெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் இது மாதிரி ஒரு அந்த மிலிட்டரி ரூலர்ஸ் இருக்கிறாங்களோ அங்கேயும் இதுதான் நடைபெறுகின்றது. அங்கே தனி மனிதனுக்கு சுதந்திரம் என்பதே இல்லை. இதெல்லாம் எதன் அடிப்படையில் பகவான் நம்ம இந்த சமுதாயம் அமைந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு இறுகிய பொருளாதாரத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்ட அரசு சார்ந்த ஒரு சோசியலிஸ்டிக் மூவ்மெண்ட், ரிஜிட் எக்கனாமிக் ஆர் கவர்மெண்டல் சோசியலிசம் அப்படிங்கிறார். ரிஜிட் எக்கனாமிக் ஆர் கவர்மெண்டல் சோசியலிசம். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ரஷ்யா, எஸ்பெஷலி அந்த காலத்தில் இருந்த யுஎஸ்எஸ்ஆர், அதுக்கப்புறம் அந்த பிரஸ்ட்ராய்கா என்கின்ற இயக்கத்தின் மூலம் கோபச்சேவ் அதை தளர்த்தி விட்டார். கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாத்திலையும் இந்த ரொம்ப ஒரு இறுகிய தன்மை தான் காணப்படுகின்றது. அங்க தனி மனிதனுடைய சுதந்திரம் மறுக்கப்படுகின்றது. இதுல இந்த காலகட்டத்தில் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டமும் எதனால் தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் அந்த தனி மனிதனால் தீர்மானிக்கப்படுவது இல்லை. அந்த ஸ்டேட் மெக்கானிசம், எந்த அரசின் கீழ் எந்த அரசின் கீழ் அந்த தனி மனிதன் இருக்கின்றானோ அதனுடைய கட்டமைப்பின் பெயரில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது ஒழிய தனி மனிதன் தீர்மானிக்கப்படுவது இல்லை. அவனுடைய தனி மனித வாழ்க்கையே பார்த்தோம் அப்படின்னா அந்த மெக்கானிசம் ஆஃப் த ஸ்டேட் அதுதான் வழி நடத்துகின்றது ஒழிய தனி மனிதனுடைய அது குறித்த உரிமை தனி மனிதனுக்கு இருப்பது இல்லை என்று குறிப்பிடுகின்றார். இதுவாறுதான் இது எல்லா அரசாங்கங்களும் இந்த நிலைக்கு சென்றனவா என்றால் இல்லை. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் இந்த மாதிரி ஒரு தனி மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆரம்ப காலகட்டம் அந்த சயின்டிபிக் லாஸ் அண்ட் ரேஷனலிசம் தான். அதுதான் இத்தகைய நிலைக்கு சென்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். சொல்லுங்க. இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்று இந்த சர்ச்சுக்கிட்ட இந்த அத்தாரிட்டி பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிட்ட போனது. அப்புறம் சோஷியல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ரேஷனல் திங்கிங், சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ். மேபி சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் செகண்ட் கேரக்டரிஸ்டிக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் எல்லாமே இன்டர் ரிலேட்டடா. ஏன்னா இப்போ நீங்கள் கடைசியாக நீங்கள் சொன்னீங்க அந்த சயின்டிஃபிக் இதுவும் இட் லெட் டு இந்த சோஷியல் ஆர்டருங்கிற சேஞ்சில் அதோட பங்கு என்ன சார்? பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு புரியுறது, அது செட்டப் ஒரு அத்தாரிட்டேரியன் இது. ஸோ இண்டிவிஜுவல் இதை அவங்க எதிர்த்து சப்ரஸ் பண்ணாங்கன்னு. பட் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் எப்படி அது சோஷியல் ஆர்டருக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியல. அது இண்டிவிஜுவலுடைய லைஃப்பையும் கலெக்டிவ் லைஃப்பையும் என்ஹான்ஸ் தானே பண்ணியிருக்கோம். அதுல இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ங்கிறது எப்படி அது அஃபெக்ட் ஆகிருக்கும்னு எனக்கு புரியல சார். இல்ல நீங்க சொல்றது புரியுது. அதாவது சயின்டிபிக் லாஸ் ஆஸ் சச் பார்த்தோம் அப்படின்னா அது நல்லதுதான் செஞ்சுது. அது மனிதனை அந்த எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட
படும் ஒரு உண்மையை அது அறிவித்தது. நம்பர் 1. ஏன்னா சயின்டிபிக் கிளாஸ் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அது வந்து யாரும் மறுக்க முடியாது. நம்பர் 1. இரண்டாவது, அது வந்து அதன் அடிப்படையில் ஒரு தனிமனித வாழ்வும் சரி, சமுதாயமும் அமைக்கப்பட்டது. இதுவும் உண்மை. இதுல என்ன நடைபெற்றது என்றால், இந்த சயின்டிபிக் ட்ரூத்ஸ் வந்து அதனுடைய எல்லாம் நீங்க எதை வேணாலும் நம்ம வந்து அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகலாம். சயின்டிபிக் லாஸ்ங்கிறது ஒரு நம்மால வந்து பிசிக்கலா நம்ம உலகத்தில் காணக்கூடிய விதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிபிக் லாஸ். இந்த ரேஷனலிசம் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மனிதனுடைய அறிவு, அதை சார்ந்து செயல்படுவது அப்படிங்கிறத பத்தி தான் அமைந்தது. இதுல என்ன நடைபெற்றது அப்படின்னா, ஆசச் இந்த விதிகள்ல இந்த விதிகளோ இந்த விதிகளை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவைகள் வந்து எந்த விதமான ஒரு தீங்கியையும் விளைவிக்கவில்லை மனித சமுதாயத்திற்கு. அதனால எந்த தீங்கும் விளைவிக்கப்படவில்லை. ஆனால் அந்த பரிணாம வளர்ச்சி, அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில இதன் அடிப்படையில் வளர்ந்த சமுதாயத்துல இதன் அடிப்படையில் இந்த ஒரு பெரிய ஒரு சயின்டிபிக் ரெவல்யூஷன், ஒரு ஏஜ் ஆஃப் ரீசனிங், இதன் அடிப்படையில் வந்த சமுதாயத்துல என்ன நடைபெற்றது என்றால், இந்த விதிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த விதிகள் எல்லாமே வந்து ஒரு தனி மனிதன் எனக்கு என்ன உண்மை, எனக்கு எது உண்மை என்று தெரிகின்றதோ அதன் அடிப்படையில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதுல ஒரு ஸ்டேட், ஒரு அரசாங்கம் என்பது என்ன செய்தது, அது தனி மனிதன் தன் வாழ்க்கை எவ்வாறு நடத்த வேண்டும் என்கின்ற விதியை அது தீர்மானித்தது. அதாவது இந்த விதிகள் எல்லாமே கத்தியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கு இல்லையா. கத்தியை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு தேவையில்லாத விஷயத்தை வந்து நம்ம களைந்து எறிவதற்கு அந்த கத்தியை யூஸ் பண்ணலாம். அதே சமயத்துல கத்தியை வந்து ஒருத்தருக்கு வந்து கெடுதல் விளைவிப்பதற்கும் கத்தியை யூஸ் பண்ணலாம். அதே போல இந்த விதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிமனித வாழ்வு, சமுதாய வாழ்வை சரியான முறையில் அமைப்பதற்கு உதவி செய்தன, சந்தேகம் இல்லை. ஆனால் இதன் ஒட்டி அடிப்படையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் என்ன செய்தது என்றால், இந்த விதிகள் எல்லாமே வந்து ஒரு இறுகிய நிலையுடன் பொதுவாக எல்லாரும் ஒரே விதியை பின்பற்ற வேண்டும். தனிமனிதன் என்பவனுக்கு வந்து அவனுடைய விருப்பு வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. அனைவரும் ஒரே விதியை அனுசரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை வந்து அரசியல் ரீதியாக இவைகளெல்லாம் உருவாகியன. சயின்டிபிக் லாஸ் அதுபடியோ இல்லை ரேஷனலிசம் அதனுடைய இதுபடியோ அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதன் அடிப்படையில் வந்த அமைப்புகளுடைய என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ஃபார்முக்கு போய் அதனுடைய எல்லாருமே என்ன இந்த ஸ்டேட் வந்து டுக் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். இப்போ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து எல்லாமே பியோர் வந்து அங்க வந்து சயின்டிஃபிக்கா எல்லாம் தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அங்க இண்டிவிஜுவல்ஸினுடைய ரைட்ஸ் வந்து அங்க வந்து சப்ரஸ் ஆயிடுது. ஸ்டேட் தான் அதை கையில் எடுத்துக்குது. இது வந்து ஒரு அபரேஷன், அவ்வளவுதான். ஆசச் வந்து சயின்டிபிக் லாஸ்லயோ இதுலயோ தப்பு கிடையாது. தேர் ஆல் யூனிவர்சல் லாஸ், தேர் ஆல் த லாஸ் ஆஃப் த நேச்சர். இயற்கையினுடைய விதிகளைத்தான் சயின்ஸ் என்ன செய்தது, நமக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டியது. பட் மனிதன் என்ன செய்து விட்டான், அதை வந்து தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்முக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சயின்டிபிக் லாஸ்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல
இயந்திரங்கள் மூலமாக மனிதன் எப்படி சக்தியை பெறுவது என்பது மனிதன் கற்றுக்கொண்டான். அதே சமயம் என்ன ஆகிவிட்டது என்றால், மனிதனுடைய சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆயுதங்கள், அதையும் மனிதன் கண்டுபிடித்தான். அதன் மூலமாக நாடுகள் ஒன்றை ஒன்று அழிக்க முற்பட்டன இல்லையா? அந்த வெரி சயின்டிபிக் லாஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் எது மனித சமுதாயத்திற்கு ஆரம்ப காலகட்டத்தில் உதவியாக இருந்ததோ, அதே சயின்டிபிக் லாஸை யூஸ் பண்ணி மனிதன் மற்ற மனிதனை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டான். ஸோ அப்புறம் யார் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க? இங்க யார் அந்த ஆயுதங்களை நம்ம வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. இது மாதிரிதான் நடைபெற்றது. அல்ல தனி மனிதனுடைய சுதந்திரம் எப்படின்னா அல்டிமேட்டா ஏதோ ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆரம்ப காலத்துல எப்படி ரிலிஜியஸ் பவர் ஸ்ட்ரக்சர் தனி மனிதனை ஒடுக்கியதோ, அதே போல லேட்டர் ஸ்டேஜ்ல அந்த பொலிட்டிக்கல் பவர் ஸ்ட்ரக்சர், ஸ்டேட்டினுடைய பவர் ஸ்ட்ரக்சர் தனி மனிதனை ஒடுக்க ஆரம்பித்தது அப்படிங்கிறார் பகவான். ஒரு அபரேஷன் ஆகி போச்சு, அவ்வளவுதான். அது இண்டிவிஜுவல் ஏஜ் உருவாகியது. அப்புறம் அதுல ஒரு அபரேஷன் வந்துருச்சு. அதுல அபரேஷன் ஆகி தான் கம்ப்ளீட்டா அதனுடைய தனி மனிதன், அந்த ஸ்டேட் அப்படிங்கிறதோட பவர் அதிகமாகி ஒரு எதேச்சதிகாரம் என்பது ஆகிவிட்டது. தனி மனிதனுடைய உரிமைகள் எகைன் மறுக்கப்பட்டது அப்படிங்கிறார். அது எப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. அப்ப அடுத்து வர்ற பேராகிராஃப்லையும் விளக்குகின்றார் பகவான். he explains things. Okay, sir. Thank you. Okay. We might then have a curious new version with very important differences of the old Asiatic or even of the old Indian order of society. In place of the religio-ethical sanction, there will be a scientific and rational or naturalistic motive and rule. Instead of the Brahmin, Shastrakara, the scientific, administrative, and economic expert. In the place of the king himself observing the law and compelling with the aid and consent of the society, all to tread without deviation the line marked out for them, the line of the dharma, there will stand the collectivist state similarly guided and empowered. Instead of hierarchical arrangement of classes, each with its powers, privileges, and duties, there will be established an initial equality of education and opportunity, ultimately perhaps with a subsequent determination of function by experts who shall know us better than ourselves and choose for us our work and quality. Thank you, sir. Thank you, sir. Yes, buddy. In the new version of the order, we find a scientific and rational motive or rule in the place of the religio-ethical sanction. Instead of a Brahmin Shastrakara, we find a scientific, administrative, and economic expert. In the place of the king who is enforcing the law, we have the collectivist state during the similar enforcement. In the place of a hierarchical arrangement of classes with its privileges and duties, there will be an initial equality of education and opportunity, a subsequent determination of function by experts. Thank you, sir. பகவான் சட்டரிக்கலா சொல்றாரு இங்க. அந்த காலத்துல இருந்த அந்த ஆரியன் ஏஜ்ல இருந்த அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட இப்ப ஆயிருக்கு, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. ஒன்றும் டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. எப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார், ஓல்டு ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் ஆர்டர் ஆஃப் சொசைட்டில என்ன இருந்ததோ இப்ப ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸோட இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, வேற ஒன்றும் இவங்க ஒன்றும் புதுசா ஒன்றும் கொண்டு வரல அப்படிங்கிறார். ஏன்னா அந்த காலத்துல ரிலிஜியோ மதம் சார்ந்த தார்மீக நெறிகள் சார்ந்த ஒரு நெறிமுறைகளுக்கு ஒப்ப ஒரு சமுதாயம் என்பது அமைக்கப்பட்டது. இப்ப எப்படின்னா
அந்த சயின்டிஃபிக் அண்ட் ரேஷனல் அண்ட் நேச்சுரலிஸ்டிக் மூவ் அப்படிங்கிறார். எல்லாமே விஞ்ஞான ரீதியான, அதாவது என்ன இதில் என்ன பகவான் சொல்ல வருகின்றார் என்றால், ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சமுதாயமும் எப்படி அமையணும் அப்படின்னா, அவனுடைய ஸ்வதர்மம் சுபாவம் அதை ஒட்டி தான் அமையணும். அவனுக்கு எது உண்மை என்று படுகின்றதோ அதை ஒட்டி தான் அமைய வேண்டுமே தவிர, அது எதன் பெயராலும் திணிக்கப்படக்கூடாது. அது விஞ்ஞானத்தின் பெயராக இருந்தாலும் சரி, மதம் என்கின்ற பெயராக இருந்தாலும் சரி. அதைத்தான் பகவான் இங்கே அது ஒரு சர்ச் அதை ஒட்டிய கட்டமைப்பினுடைய ஒரு திணித்தலாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் ஒரு வல்லமை பொருந்திய ஒரு அரசு என்கின்ற அமைப்பினுடைய திணித்தலாகவும் இருக்கக்கூடாது. அதைத்தான் இங்க பகவான் மீன் பண்றார். இந்த சப்சிக்வெண்டா வந்த ஏஜ்ல என்ன வந்ததோ அது ஒன்றும் பெருசா புதுசா வரல. பழைய சிஸ்டத்தோட ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட தான் இவங்க இதுக்கு புதிய ஒரு ஒரு சாயம் பூசி இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க அவரு. இந்த அந்த காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரி திங் சம்படி வாஸ் தேர் ஹூ வாஸ் சாஸ்திரப்படி இப்படிதான் நடக்கணும், இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லக்கூடியவர் ஒருத்தர் இருந்தார். அதுபடி சமுதாயம் வந்து தனி மனிதன் என்பவர் வழிநடத்தப்பட்டான். இப்ப அதற்கு பதிலாக என்ன நடந்தது என்றால், ஒரு சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் இருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிங்கிறாரு இங்க பகவான். நீங்க வந்து புதுசா ஒரு சாயம் பூசி கொடுக்குறீங்க, பட் சிஸ்டம் ரிமைன்ஸ் சேம் அப்படிங்கிறார் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட. அந்த காலத்துல ஒரு அரசு, ஒரு கிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து என்ன செய்தார், அவரும் ஒரு விதியின்படி அவரும் நடந்து கொண்டார். அவரை சார்ந்துள்ள அந்த குடிமக்களையும் அந்த விதியின்படி நடக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இப்ப அதற்கு பதிலாக என்ன நடைபெறுகின்றது, ஒரு கலெக்டிவிஸ்ட் ஸ்டேட், ஒரு அரசு என்பது என்ன செய்கின்றது, அது வழி நடத்துகின்றது. அதே போல அந்த காலத்துல வந்து அந்த வகுப்புகள் இருந்தன, வர்ணங்கள் இருந்தன, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ். ஒவ்வொரு வகுப்பினருக்கும் இந்த ப்ரிவிலேஜஸ் அண்ட் டியூட்டிஸ் இதெல்லாம் இருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இனிஷியலா வந்து நோ டவுட் எஜுகேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இனிஷியலா எல்லாருக்கும் கொடுக்கணும், அந்த ரீதியில எல்லாம் ஆரம்பித்து அல்டிமேட்டா என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தனி மனிதன் வந்து எந்த துறையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவனையும் விட அதிகம் அறிந்த வல்லுநர்களாக கருதப்படுபவர்களால் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்படி சட்டையர் அது. பகவான் வந்து ஒரு சட்டரிக்காக கூறுகின்றார். என்ன கூறுகின்றார், instead of a hierarchical arrangement of classes each with its powers, privileges and duties, there will be established an initial equality of education and opportunity. இது வந்து ரியல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் பழைய உண்டு, எல்லா வாய்ப்பும் கொடுப்பாங்க. இனி இப்போ ஃபைனலா வந்து somebody else decide as to what he has to do, அப்படிதான் ஆகி போயிடுது. In initial equality of education and opportunity, ultimately perhaps with a subsequent determination of function by experts who shall know us better than ourselves and choose for us our work and equality. அதனால somebody else decides, தனி மனிதனுடைய உரிமை இங்கும் மறுக்கப்படுகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Marriage, generation, and the education of the child may be fixed by the scientific state as of old by the Shastra. For each man, there will be a long stage of work for the state superintended by collectivist authorities, and perhaps in the end, a period of liberation. Not for action, but for enjoyment of leisure and personal self-improvement, answering to the vanaprastha and sannyasa ashramas of the old Aryan society. The rigidity of such a social state would greatly surpass that of its Asiatic forerunner. For there at least there were for the rebel, the innovator, two important concessions.
There was for the individual the freedom of an early sannyasa, a renunciation of the social for the free spiritual life, and there was for the group the liberty to form a sub-society governed by new conceptions like the Sikh or the Vaishnava. But neither of these violent departures from the norm could be tolerated by a strictly economic and rigorously scientific and Unitarian society. Thank you. Sir, படிக்கணும். Yes, madam. Marriage, family, and the child's education will be fixed by the scientific state. Man will be asked to work for long years, supervised by the collectivist state, and in the end, he will be granted leisure similar to the Vanaprastha and Sannyasa ashramas of the old Aryan society. But it is far more rigid than the old Aryan system. The freedom to renounce the social life for spiritual life, the freedom to form sub-societies like the Sikh or Vaishnava found in the old Aryan society are not tolerated in the rigorously scientific and Unitarian society. Thank you, sir. Thank you. இங்க வந்து எல்லாமே வந்து இப்ப கேட்கலாம், இது மாதிரிலாம் இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். இப்ப எல்லா நாடுகளிலும் இது மாதிரி இல்லை, ஆனா இது மாதிரி இருக்கிற நாடுகளும் இருக்கின்றன. எகைன் பகவான் கூறக்கூடிய இந்த சைக்கிள் வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த சைக்கிளில் வந்துட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் ஒரே சமயத்தில் இந்த சைக்கிள் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு இது மாதிரி இந்த நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து நாளைக்கு வந்து இதற்கு அடுத்த நிலைக்கு மாறும். இது வந்து இந்த நிலை வந்து ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எதிர்கொள்கின்றது அப்படிங்கிறார். அவ்வளவுதான். பகவான் கூறக்கூடிய காலகட்டத்தில் சில நாடுகள் இந்த தன்மைகளுடன் இருந்திருக்கலாம், இப்ப அவைகள் மாறி இருக்கலாம். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். இது வந்து ஒரு சுழற்சி, இந்த சைக்கிள்ல இப்படி மாறுகின்றது அப்படிங்கிறார். ஒரு அத்தாரிட்டிக்கு பதிலாக இன்னொரு அத்தாரிட்டி வந்து சப்ஸ்டியூட் பண்றாங்க, அவ்வளவுதாங்க. இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ்ல என்ன நடைபெறுகின்றது என்றால் அதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ்ல வந்து கன்வென்ஷனல் டைப்ல என்ன அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி, அங்க ரிலிஜனை பேஸ் பண்ண ஒரு அத்தாரிட்டி வந்து அனைத்தையும் தீர்மானித்தார்கள். இண்டிவிஜுவலிஸ்டிக் அண்ட் ஏஜ் பேஸ்ட் ஆன் ரீசன் அங்க என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு கலெக்டிவிஸ்ட் ஸ்டேட், ஒரு பொது உடைமை நோக்கத்தை சார்ந்த அந்த அரசாங்கம். பகவான் எதை மீன் பண்றாரு அப்படின்னா, லிட்டரலி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் தான் பகவான் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சர்வாதிகாரம் நடைபெறுகின்றதோ அத்தகைய அரசாங்கங்கள் சமுதாயங்களைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த நிலைமையில somebody else decides as what the individual has to do. Instead of individual's choice, somebody else decides for him. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். மனிதனுக்கு அவனுடைய திருமணம், அவனுக்கு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, குழந்தைகளினுடைய எஜுகேஷன் எல்லாமே வந்து அரசு தீர்மானிக்கின்றது. அந்த காலத்துல வந்து சாஸ்திரங்கள் என்ன தீர்மானித்தனமோ அதற்கு பதிலாக இந்த காலத்துல வந்து அரசு தீர்மானிக்கின்றது. அதே போல அரசு என்ன செய்கின்றது, ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளவு காலம் நீ வந்து வேலை செய்யணும், அப்புறம் வேலை செய்த பிறகு நீ வந்து ஓய்வு எடுக்கலாம் என்று அரசு தீர்மானிக்கின்றது. தனிமனிதன் தீர்மானிப்பதில்லை. இவ்வளவு நாள் தான் நீ ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறாங்க? It is not the individual, it is a state which decides. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இது வந்து பகவான் எத்துடன் ஒப்பிடுகின்றார் என்றால், அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த வானப்பிரஸ்தா அண்ட் சன்னியாச ஆசிரமாஸ் ஆஃப் தி ஓல்ட் ஆரியன் சொசைட்டி, இதனுடன் பகவான் வந்து ஒப்பிட்டு கூறுகின்றார். அந்த காலத்தில் அப்படி இருந்தது, இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல இப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய அந்த இறுகிய தன்மை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய அந்த ஆரியன் ஸ்டேஜ்ல வந்து இந்த இறுகிய தன்மை காணப்படலை அப்படிங்கிறார். அங்க வந்து மனிதனுக்கு வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டது.
ஆனால் அந்த சுதந்திரம் இங்கு காணப்படவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் 2 முக்கியமான சலுகைகள் வழங்கப்பட்டன. என்ன அப்படின்னா, ஒருத்தர் அந்த சன்னியாச ஆசிரம சூஸ் பண்ணணும் அப்படின்னா he doesn't have to wait till the end. ஆரம்ப காலகட்டத்திலேயே அவருக்கு அந்த அந்த சோஷியல் லைஃப்லேருந்து அவர் விலகி சன்னியாச ஆசிரம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த உரிமை அவருக்கு வழங்கப்பட்டது. அதே போல ஒரு அமைப்பிலேயே சப்செக்ட்ஸ், அதன் அடிப்படையில் தான் சீக்கிய மதங்கள் உருவாகியன, வைஷ்ணவ மூவ்மெண்ட் உருவாகின. ஒரு ரிலீஜியஸ் அமைப்பிலேயே சப்செக்ட்ஸ், துணை அமைப்புகள் உருவாகுவதற்கு வசதி செய்து தரப்பட்டது. அவைகள் அந்த 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 உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி எங்கெங்கெல்லாம் இந்த ஒரு இறுகிய அமைப்புடன் ஒரு வலிமையான ஒரு அரசு சார்ந்த சமுதாயம் என்பது கலெக்டிவிஸ்ட் ஸ்டேட் செயல்படுகின்றதோ அங்க இது மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறார். இதெல்லாம் தேர் ஆல் வயலண்ட் டிபார்ச்சர்ஸ் அப்படிங்கிறார். தீவிரமான ஒரு எதிர்ப்பாக இங்கு காணப்படும் அப்படிங்கிறார். neither of these violent departures from the norm could be tolerated by a strictly economic and rigorously scientific and யூனிட்டேரியன் சொசைட்டி அப்படிங்கிறார் பகவான். எதை நம்ம சோ கால்டு மாடர்ன் சொசைட்டி அப்படின்னு சொல்றோமோ அந்த மாடர்ன் சொசைட்டி எங்க if it is run by a collectivist state அப்படிங்கிறதுல இத்தகைய சுதந்திரமான உரிமைகள் மறுக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Obviously, too, there would grow up a fixed system of social morality and custom and a body of socialistic doctrine which one could not be allowed to question practically and perhaps not even intellectually, since that would soon shatter or else undermine the system. Thus, we should have a new typal order based upon purely economic capacity and function, guna karma, and rapidly petrifying by the inhibition of individual liberty into a system of rationalistic conventions. And quite certainly, this state order would at long last be broken. Static order. Sorry. And quite certainly, this static order would at long last be broken by a new individualist age of revolt, led probably by the principles of an extreme philosophical anarchism. Sir? Yes, madam. Salient points. There will be a fixed system of social morality and custom and a body of socialist doctrine which no one can question even intellectually. Thus, a new social order would develop based on purely economic capacity and function, which would greatly inhibit the individual liberty by a system of rationalistic conventions. Finally, the static order will be broken by a new individualist age of revolt led by the principles of extreme philosophical anarchism, meaning a theory of political life that opposes the attempts to justify state authority. Thank you, sir. Thank you. ஒரு சிஸ்டம் ஒரு ஃபிக்ஸட் சிஸ்டம், ஒரு சோஷியல் மொராலிட்டி, கஸ்டம், இதெல்லாம் ஒரு இறுகிய நிலையில், மாறாத நிலையில் அமைந்து விடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தனிமனிதர் எதையுமே இதற்கு எதிராக எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்க முடியாது, கேள்வியே கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைனீஸ் கவர்மெண்ட்ல போய் அவங்களுடைய கொள்கைகளையோ அவங்களுக்கு அந்த சிஸ்டம்ல என்ன ஒரு சிஸ்டம்னு இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரு சிஸ்டம்னு இருக்கும். எனி கம்யூனிஸ்ட் ரெஜிமில் பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் அ சிஸ்டம்.
எனி அந்த சமுதாயத்துல எல்லா எந்த எந்த வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல எடுத்துக்கொண்டாலும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமை யாரும் கொஸ்டின் பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நல்ல இதுல இருக்கா எல்லா நாடுகளும் இல்லை, இதுல இருந்து விடுபட்ட நாடுகள் இருக்கின்றன. ஈவன் இந்த சோ கால்டு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ்லேயே பார்த்தோம்னா இன்டாலரண்டா வந்து அந்த லீடர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சிஸ்டம் நம்மளால கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்க வேற ஒரு விதமாக அவங்க அந்த அந்த அவங்க தங்களுடைய அதிகாரத்தை காமிப்பாங்க. ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதை கொஸ்டின் பண்றது, தனி மனிதன் வந்து அதை கேள்வி கேட்கவே முடியாது. எஸ்பெஷலி இன் த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ்ல ஈவன் நவ் ஒரு தனி மனிதன் ஒரு சிஸ்டம் அப்படின்னா அந்த சிஸ்டமை ஹீ கேனாட் கொஸ்டின். அது ரைட்டோ ராங்கோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை வந்து அவன் டிபேட் பண்றதுக்கு அவனுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. ஹி ஹாஸ் டு அக்செப்ட் இட். அங்க அவ்வளவுதான். ஈவன் அது அறிவு சார்ந்த நிலையில் கூட எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்க முடியாது. இன்டெலெக்சுவலா கூட அதை வந்து ஒருத்தனை வந்து அதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த சிஸ்டம் வந்து எகென்ஸ்டா செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு he will be that individual will be put down. even now it is happening. இது வந்து பகவான் சொல்றது வந்து அந்த எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு இந்த நிலைமை ஏற்படுகின்றது. அப்புறம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மிலிட்டரி ரூல்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் ஈவன் நவ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். so many governments are run by military rule. அங்க எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் இருக்கிற கவர்மெண்ட்ஸும் அப்படிதான். நோபடி கேன் கொஸ்டின் த சிஸ்டம். இதுல எது அடிப்படையாக காணப்படுகின்றது என்றால், ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சது இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்கு வந்து பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் சம உரிமை வழங்குதல், எல்லாருக்கும் சம நலன்கள், சமுதாய நலன்களை வழங்குதல் என்கின்ற ஒரு பொது நோக்கில் தான் ஆரம்பிக்கப்பட்டன இல்லையா? எல்லா சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டும் அதனுடைய சீஃப் மோட்டிவ் எதுவாக இருந்தது? எக்கனாமிக் கெப்பாசிட்டி அண்ட் ஃபங்க்ஷன் தான் ஆரம்ப காலகட்டத்தில். சப்சிக்வெண்டா இவ்வாறு மாறிவிட்டது எல்லாமே. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். A new typal order based upon purely economic capacity and function, guna karma, and இப்படி ஆரம்பிச்சது and rapidly petrifying by the inhibition of individual liberty. போக 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 தனிமனித உரிமை வழங்க மறுக்கப்பட்டதுனால அந்த சமுதாயம் வந்து சீரழிந்து விட்டது அப்படிங்கிறார். into a system of rationalistic conventions. And quite certainly the static order would at long last be broken by a new individualist age of revolt. இது வந்து இப்படியே இருக்காது அப்படிங்கிறார். பகவான் சொல்றது வந்து வெறும் ஹிஸ்டரி மாத்திரம் இல்லை, பாஸ்ட் மாத்திரம் இல்லை, ஈவன் நோ இப்படி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ்லாம் இப்படியே இருக்காது அப்படிங்கிறாரு. அதனாலதான் வந்து பகவான் வந்து அப்பவே சில நாடுகள்ல வந்து கம்யூனிசம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சில நாடுகள் வந்து அந்த சில நாடுகளே இருக்காதுங்கிற மாதிரிலாம் பகவான் கூறியுள்ளார். அது அப்கோர்ஸ் நம்ம பப்ளிக்ல சொல்ல முடியாதுங்க. தேர் ஆர் சர்டன் கண்ட்ரிஸ் விச் வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட் என்றே பகவான் கூறியுள்ளார். அதே போல ரஷ்யாவில் வந்து எஸ்பெஷலி யுஎஸ்எஸ்ஆர்ல வந்து கம்யூனிசம் வந்து ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறத பகவான் as early as 1930s ப்ரெடிக்ட் பண்ணார். தட் இஸ் வாட் ரியலி ஹேப்பன்ட் இன் கோர்பச்சேவ் பீரியட்ல 1991 அப்பதான் நடந்தது. பெரஸ்ட்ரோய்கா மூமெண்ட்ல நிறைய இது பிரிந்து போய்விட்டன. மெனி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் யுஎஸ்எஸ்ஆரை சார்ந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சுதந்திரம் பெற்று விட்டன எக்ஸப்ட் ரஷ்யா. அதனால இதெல்லாம் பகவான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இருக்கிற இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நாடுகளும் இதே நிலைமையில இருக்காது, இது மாறும் அப்படிங்கிறார். எப்படி மாறும் அப்படின்னா, எது லெட் இட் த நியூ இண்டிவிஜுவலிஸ்ட் ஏஜ் ஆஃப் ரிவோல்ட் அப்படிங்கிறார். ஒரு புதிய எழுச்சி உருவாகும் அப்படிங்கிறார். a new individualistic age of revolt, புதிய யுகம் உருவாகும். led probably by the principle of an extreme philosophical anarchism. philosophical anarchism அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐரோப்பாவில் வந்து எஸ்பெஷலி ஐரோப்பாவில் இந்த இயக்கம் தோன்றியது, அனார்கிசம் என்கின்ற இயக்கம். என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேட் அத்தாரிட்டி வந்து
ரொம்ப வன்மையாக இருக்கின்றோ அதற்கு எதிரான எழுச்சி. அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டேட் வந்து ஒரு எல்லைக்கு மீறிய அதிகாரத்தை யூஸ் பண்ண முடியாது, அது கூடாது என்கின்ற ரீதியில் அவர்களுடைய அந்த மூவ்மெண்ட் இருந்தது. எந்த ஸ்டேட்டுமே வந்து எல்லைக்கு மீறி தன்னுடைய அதிகாரத்தை கையெடுத்து கொண்டு செயல்பட முடியாது, தனி மனிதனுடைய நலனுக்கு எதிராக செயல்பட முடியாது என்பதுதான் அந்த அனார்கிசம் என்கின்ற மூவ்மெண்ட். அத்தகைய ஒரு மூவ்மெண்டினுடைய தீவிரமான இயக்கத்தினால இதெல்லாம் தகர்க்கப்படும் அப்படிங்கிறார். It will be broken, at last be broken by a new individualistic age of revolt, led probably by the principles of an extreme philosophical anarchism அப்படிங்கிறார். அதனால இதுவும் மாறிவிடும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். மேல படிக்கலாமா? எஸ். Paragraph 9. On the other hand, there are in operation forces which seem likely to frustrate or modify this development before it can reach its menaced consummation. In the first place, rationalistic and physical science has overpassed itself and must before long be overtaken by a mounting flood of psychological and psychic knowledge, which cannot fail to compel quite a new view of the human being and open a new vista before mankind. Thank you. Thank you. Salient points. On the other hand, there are forces in operation which seek to frustrate this development before they could reach the final state. Rationalistic and physical science has gone beyond its limit. It should be overtaken by the flood of psychological and psychic knowledge, which would certainly bring a new view of the human being and open new paths before mankind. Thank you. பகவான் வந்து என்ன கூறுகின்றார், இந்த ரேஷனலிஸ்டிக் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ் வந்து தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை கடந்து விட்டன. எந்த எல்லைக்குள்ள அவைகள் செயல்படணுமோ அதுக்குள்ள செயல்படாமல் ஓவர் பாஸ்ட் இட் செல்ஃப். என்ன அர்த்தம்? அது வந்து தன்னுடைய எல்லைக்கு மீறி செயல்படுதல், ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தன்னுடைய எல்லைக்கு மீறி செயல்படுதல், அது மாதிரி ஆகிவிட்டன அப்படிங்கிறார். ஒரு நோ டவுட் ரேஷனலிஸ்டிக் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்திய மனித சமுதாயத்திற்கு உதவி புரிந்தன. பட் நவ் இட் ஹஸ் ஓவர் பாஸ்ட் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். அப்புறம் இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதனுடைய உளவியல் ரீதியான ஆன்ம ரீதியான அறிவு என்பது செயல்பட ஆரம்பித்துள்ளது. பெரிய அளவில் ஒரு வெள்ளம் போன்று இத்தகைய அந்த அறிவு என்பது பெருக்கெடுத்து ஓடுகின்றது அப்படிங்கிறார். பை a mounting flood of psychological and psychic knowledge அப்படிங்கிறார். இது வந்து சமுதாயத்தில் இப்பொழுது தோன்றியுள்ளது. இதனுடைய பிரவாகம் வந்து அந்த ரேஷனலிஸ்டிக் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ் அதை வந்து தாண்டி மீறி செல்லும் அளவிற்கு இவைகள் எல்லாம் வளர்ந்து விட்டன என்று பகவான் அந்த காலகட்டத்திலே கூறியுள்ளார். இது வந்து எல்லா சமுதாயத்திலும் நடைபெறுகின்றது. இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். வெறும் பிசிக்கல் சயின்ஸ் மாத்திரமா, வெறும் சட உலகம் சார்ந்த இயக்கம்தான் இந்த உலகமா, அதனுடைய விதிகள் தான் இங்க செயல்படுகின்றனவா, இல்லை இதற்கு மேலேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற அந்த திசையில சிந்தனை வந்து பெரிதளவில் மனித சமுதாயத்தில் உருவாக ஆரம்பித்து விட்டன என்று பகவான் கூறுகின்றார். இது வந்து மனிதனுக்கு வந்து ஒரு புதிய பார்வையை தருகின்றன.
அதே போல அவனுக்கு வந்து ஒரு புதிய வழியையும் அவனுக்கு முன் காட்டுகின்றன. இந்த இந்த புதிய சிந்தனைகள், இதை ஒட்டிய அந்த சிந்தனைகள்லாம் காட்டுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது குறித்த ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1983ல நான் வந்து இந்த நார்த் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளூர்ல பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் ஒரு செமினார் ஒரு டாக் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார்கள். உலக புகழ் பெற்ற ஒரு விஞ்ஞான மேதை டாக்டர் ஜோனஸ் சால்கர் அப்படின்னு பேர். டாக்டர் ஜோனஸ் சால்கர், SALKER, ஜோனஸ் சால்கர் என்பது. அவர் தான் வந்து போலியோக்கு வேக்சின் கண்டுபிடிச்சார். ஒரு மிகப்பெரிய ஒரு பரோபகாரம் குணத்தை உடையவர். அந்த வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கு, ஏன்னா எவ்வளவோ millions of children were dying of polio and they were affected by the polio. அந்த காலகட்டத்தில் போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சார். போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சதுக்கு வந்து அவருக்கு வந்து ராயல்டி வந்து வழங்க முன் வந்தார்கள். அதை மறுத்து விட்டார் அவர். இந்த புவியை வந்து புவியை இயக்குவது இந்த சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி வந்து தனக்கு எந்த ராயல்ட்டியும் பெற்றுக்கொள்வதில்லை. நான் வந்து ஒரு விதியை கண்டுபிடித்தேன், அந்த விதியின் மூலமாக மனித குலம் பயனடைகிறது. நான் இதற்காக ஒரு ராயல்ட்டி தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறுத்து விட்டார். அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவர் வந்து ஒரு உரை நிகழ்த்தினார் வெள்ளூர்ல கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஆடிட்டோரியத்துல ஒரு உரை நிகழ்த்தினார். நான் எனக்கு அதை நேரில் அந்த உரையை கேட்கும் ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, இவர் வந்து அந்த சயின்டிபிக்கா பேசுவார், எப்படி வேக்சின் கண்டுபிடிச்சார் அதெல்லாம் பேசுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாமே. பட் ஹீ ஸ்போக் சம்திங் டிஃப்ரெண்ட். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பியூர்லி ஹி டாக்ட் அபவுட் த பிலோசாபிக்கல் கண்டிஷன், அபவுட் த பிலோசாபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அதை பற்றி தான் பேசினார். என்ன சொன்னார் அவரு, எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் ஒரு காலகட்டத்தில் அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்லாம் வந்தது, அப்புறம் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வந்தது, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது, யூரோப்பில் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்பட்டது. அடுத்து வரக்கூடிய ரெவல்யூஷன் என்னவாக இருக்கும் என்றால், இந்த ஒரு மேற்கத்திய நாடுகளையும் கிழக்கத்திய நாடுகளையும் இணைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன், அதுதான் வரப்போகின்றது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் என்ன கூறியிருந்தா, இதுதான் வந்து இனிமே வந்து உலகை வழி நடத்தும். எது என்றால் மேற்கத்திய நாடுகளையும் கிழக்கத்திய நாடுகளையும் இணைக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு புரட்சி அப்படின்னார். அவருக்கு வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரை குறித்து தெரிந்து இருந்ததா இல்லை என்று இப்ப எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர் கூறிய கருத்து வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை அப்படின்னா, அதற்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து மேற்கத்திய நாடுகள்ல ஆன்மீகம் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. மியர் பிசிக்கல் சயின்ஸ் இதை ஒட்டி உலகத்தினுடைய சமுதாயத்தினுடைய செயல்பாட்டை பார்க்காம அதையும் தாண்டிய ஒரு ஆன்மீக ரீதியில் பார்ப்பது என்கின்ற ஒரு மனோபாவம் மேற்கத்திய நாடுகளில் தோன்றியது. அதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த வெறும் வந்து இந்த there are forces in operation which seem to frustrate this development before they could reach a final state. இப்போ நிறைய சக்திகள் தோன்றியுள்ளன. ஏன்னா இந்த தனி மனிதனுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு அந்த ஒரு அரசு என்பது ஒரு வல்லமை பொருந்திய நிலையில் இயங்கும் இந்த நிலை வந்து அது முற்றிலும் நிறைவேறி மனித சமுதாயத்திற்கு மேலும் தீங்கு இழைப்பதற்கு முன்னால பல்வேறு சக்திகளினுடைய இயக்கம் இப்பொழுது தோன்றியுள்ளன. அதுதான் வந்து பகவான் கூறுவது, இந்த சைக்கலாஜிக்கல் அண்ட் சைக்கிக் நாலேஜ்.
இது வந்து மனிதனுக்கு வந்து ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். At the same time, the age of reason is visibly drawing to an end. Novel ideas are sweeping over the world and are being accepted with a significant rapidity. Ideas inevitably subversive of any premature typal order of economic rationalism. Dynamic ideas such as Nietzsche's will to live, Bergson's exaltation of intuition above intellect, or the latest German philosophical tendency to acknowledge a suprarational faculty and a suprarational order of truths. Already, another mental poise is beginning to settle, and conceptions are on the way to apply themselves in the field of practice, which promise to give the succession of the individualistic age of society, not to a new typal order, but to a subjective age, which may well be a great and momentous passage to a very different goal. It may be doubted whether we are not already in the morning twilight of a new period of the human cycle. Thank you. Thank you, sir. Salient points. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. Age of reason is visibly coming to an end. Novel ideas to prevent the establishment of the typal order of economic rationalism and the tendency to acknowledge a supra-rational faculty and a supra-rational order of truths is becoming prominent. Another mental poise and conceptions are on the way, which promise to succeed the individualistic age to a subjective age, which will be a great passage to a very different goal. Thank you. Thank you. இந்த ஏஜ் ஆஃப் ரீசன் வந்து முடிவுக்கு வருகின்றது அப்படிங்கிறார் பகவான். பகவான் சொல்லக்கூடியது அப்படியே உண்மை. எல்லா நாடுகளும் முடிவுக்கு வந்துகிட்டுதா அப்படின்னா சொல்ல முடியாது. பட் அந்த ஏஜ் வந்து ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த ஏஜ் ரீச் பண்ணவங்களும் அடுத்த இதுக்கு தான் போறாங்க. அதனால இட் இஸ் கம்மிங் டு அன் எண்ட் அப்படிங்கிறார். புதிய புதிய எண்ணங்கள்லாம் வந்து உலகத்தை வந்து ஆக்கிரமிக்கின்றன அப்படிங்கிறார். அவைகள் எல்லாம் எளிதில் அவைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த புதிய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து மிகவும் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இங்க எங்களுக்கு வந்து இந்த ரீசெண்டாக வந்து கேஆர் சீனிவாசன் மெமோரியல் லெக்சர் வந்து ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரம்லேருந்து தேவ் தீப் அப்படிங்கிறவர் வந்து பேசினார். அவர் பேசினது வந்து இந்த ஹியூமன் சைக்கிள் வச்சு தான் பேசினார். அதுக்கப்புறம் தான் வந்து இது குறித்து நம்ம பயில வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் எனக்கு தோன்றியது. ரொம்ப அழகாக பேசினார். அதில் எப்படி இந்த ஹியூமன் சைக்கிள் வந்து மனித சமுதாயம் எப்படி வரப்போகின்றது என்பதை பகவான் எவ்வாறு கூறியுள்ளார் என்பது குறித்து பேசினார். அப்புறம் அவரை தொடர்பு கொண்டேன். அவர் வந்து அன்றைக்கே வந்து சொன்னார், நான் அன்றைக்கு நைட்டு உரை முடித்த பின்பு விமானம் பிடித்து நான் டெல்லி சொல்ல வேண்டும். என்ன காரணம் என்றால் சைன தூதரகத்தில் அவருக்கு வந்து அந்த விசா வாங்குவதற்காக நான் டெல்லி செல்ல வேண்டும். என்ன காரணமாக சைன பல்கலைக்கழகம் அந்த பீக்கிங்லேயோ எங்கேயோ இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் they have shown lot of interest in Sri Aurobindo's philosophy. So he has started going and they have started a department. அதனால இந்த மாற்றங்கள்லாம் நடைபெறுகின்றன. அவங்களை அறியாமலேயே இமேஜின் ஒரு சைனீஸ் கவர்மெண்ட்ல சைனீஸ் யூனிவர்சிட்டியில இது மாதிரி ஒரு அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதற்கான ஒரு துறையை ஏற்படுத்தி ஆர்வம் காண்பிக்கின்றார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால் இந்த மாற்றங்கள் வந்து யாராலையும் நிறுத்த முடியாது. அதைத்தான் நம்ம சொல்லணும். இந்த மாற்றங்கள் நடந்தே தீரும். எல்லா இடத்துலையுமே இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா கவர்மெண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா நடந்து கொண்டே இருக்கின்றன. இது வந்து அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார்.
இது வந்து இந்த வெறும் பொருளாதாரத்தை நம்பியும் அந்த எக்கனாமிக் ரேஷனலிசம், பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பகுத்தறிவுவாத இயக்கம் மாத்திரம் இந்த மனித சமுதாயத்தை வழி நடத்த விடாமல் இத்தகைய இயக்கங்கள் தடுத்து இத்தகைய இயக்கங்களின் மூலம் வேறொரு புதிய பாதையை மனித சமுதாயத்திற்கு தருகின்றன அப்படிங்கிறார். அதே போல இங்க பகவான் சில அறிஞர்களை பற்றி, மேற்கத்திய அறிஞர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். நீச்சு என்று சொல்லக்கூடிய அந்த ஜெர்மன் பிலாசபர், அவர் வந்து இந்த வில் டு லிவ் அப்படிங்கிற அவர் என்ன கூறுகின்றார், ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே தனி மனிதனுக்கு என்ன இருக்கின்றது என்றால் அந்த வில் டு லிவ், தான் வந்து ஒரு வலிமை பொருந்திய ஒரு நிலையில் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற உந்துதல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கு அப்படிங்கிறார். இது வந்து ஒரு அரசு வந்து இது தலையிட்டு தீர்மானிக்க அவசியம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த தான் வில் டு லிவ் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கின்றது. அதன்படி அவன் தன் வாழ்க்கையை அதன்படிதான் அவன் வாழ்வதற்கு அவனுக்கு வந்து நாம் அனுமதி வழங்க வேண்டும், சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இது. ஸ்டேட் வந்து தலையிடக்கூடாது என்பதுதான் அவருடைய வாதம். அதே போல இந்த பிரெஞ்சு பிலாசபர் பெர்க்சன், அவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கூறுகின்றார், மனிதனுடைய பகுத்தறிவு என்பதற்கு மேலாக அவனிடம் அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு என்பது செயல்படுகின்றது என்பதை அவரும் வந்து அவருடைய ஒரு வலிமையான கருத்தாக முன்வைத்துள்ளார். ஸோ இந்த இயக்கங்கள்லாம் மேற்கத்திய நாடுகளில் நடைபெறுகின்றது. அவங்க என்ன கண்டறிந்துள்ளார்கள் என்றால், அறிவை தாண்டிய ஒரு சக்தி ஒன்று மனிதனுள் செயல்படுகின்றது, அறிவிற்கு மேலாக ஒரு உண்மை சார்ந்த ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். To acknowledge a supra-rational faculty and a supra-rational order of truths, இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போல இத்தகைய இயக்கங்கள் எல்லாமே வந்து தனி மனிதனுடைய இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் ஆஃப் சொசைட்டி, இந்த நிலையிலிருந்து வேறொரு புதிய வழி, எகைன் அந்த ஒரு மரபு சார்ந்த சமுதாயத்திற்கு மனிதனை பின்னோக்கி செல்லாமல் ஒரு புதிய வழியை, ஒரு புதிய யுகத்தை நோக்கி அழைத்து செல்கின்றதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன கூறுகின்றார் பகவான்? Already another mental poise is beginning to settle and conceptions are on the way to apply themselves in the field of practice, which promise to give the succession of the individualistic age of society not to a new typal order but to a subjective age. Subjective age na enna artham? மனிதனுடைய உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும், என்னுடைய ஆன்ம ரீதியாக எந்த உண்மையோ அந்த அடிப்படையில் செயல்படும் ஒரு சமுதாயம். A subjective age which may well be a great and momentous passage to a very different goal. இது வந்து வேறொரு முக்கியமான இலக்கிற்கு வழி காட்டும் அப்படிங்கிறார். வேறொரு முக்கியமான இலக்கை மனித சமுதாயம் எட்டுவதற்கு இது வழிகோலிடும் அப்படிங்கிறார். அது எது முக்கியமான இலக்குன்னா நமக்கு நன்றாக தெரியும். மனித சமுதாயம் சாதாரண வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாற வேண்டும். அதற்கான ஒரு முன்னோடி தான் இந்த சப்ஜெக்டிவ் ஏஜ் என்பது. It may be doubted whether we are not already in the morning twilight of a new period of the human cycle. பகவான் என்ன கூறுகின்றார்? நாம் இந்த புதிய காலகட்டத்தினுடைய ஒரு விடியலில் இருக்கின்றோம் என்பது போல் நமக்கு தோன்றுகின்றது அல்லவா என்று கேட்கின்றார். அதற்கான ஒரு புதிய விடியலில் நாம் இருக்கின்றோம் அல்லவா என்று பகவான் ஒரு நம்பிக்கையுடன் இந்த கேள்வியை எழுப்பி கோருகின்றார். தென் அடுத்த இதுல வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகின்றது என்பதை குறித்து பகவான் விளக்குகின்றார். இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். சார், இந்த லாஸ்ட் 2 பேராகிராஃப்லயும் பகவான் அந்த சூப்பர் மைண்ட் தான் இண்டிகேட் பண்றாரு இல்லையா? நேச்சுரலி அதான் பகவான் அதுதான் அதை நோக்கித்தான் போகுது அப்படிங்கிறார் பகவான். இங்க அந்த பகவான் இங்க என்ன கோருகின்றார்?
இங்க இங்க ஹிண்ட் பண்றாரு பாருங்க. இந்த லாஸ்ட் இப்ப படித்த பேராகிராஃப்ல லாஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நியூ விஸ்டா அப்படிங்கிறது. to give the success to give the succession of the individual age of society not to a new typal order. இன்னும் ஒரு மத்தது ஒரு மரபு சார்ந்த வழிக்கு அது கொடுக்கறதுக்கு அது போகாது. But to a subjective age which may well be a great and momentous passage to a very different goal அப்படிங்கிறார். இது வந்து சூப்ராமெண்டல் ஏஜ் தான் பகவான் குறிப்பிடுவது இல்லையா? சப்ஜெக்டிவ் ஏஜ்க்கு போன பிறகு தானே. சப்ஜெக்டிவ் ஏஜ்னா என்ன அர்த்தம்? வெறும் ரீசனை மாத்திரம் நம்பி செயல்படாம நம்மளுடைய இன்ட்யூஷன், நம்மளுடைய இல்லுமினேஷன், அதை நம்பி செயல்படுவது, அதுதான் சப்ஜெக்டிவ் ஏஜ் அப்படிங்கிறது. விச் மே வெல் பி a great and momentous passage to a very different goal. இதைத்தான் நீங்க சொல்றது கரெக்ட். பகவான் what he means by that is that age the man will be governed by the something beyond his mind. The previous paragraph last sentenceல கூட quite a new of the human being and open a new vista before mankind. ஆமா, எஸ் அதேதான். which cannot fail. அதாவது பாருங்க, psychological and psychic knowledge which cannot fail to compel a new view of the human being and open a new vista before mankind. இதைத்தான் பகவான் நீங்க சொன்ன மாதிரி அந்த சுப்ராமெண்டல் நாலேஜ், அதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.